Namaste, Vanakkam, good morning friends. So this is a lectures created for uh, helping the students understand the basics of computer science and to also prepare them for GATE exams. So I will be discussing about algorithms and some of the frequently asked questions patterns in algorithms. So first let us start with introduction. Before going to the problems, I'll be discussing in a plan such that we will be discussing the theoretical part as well. We will be discussing the problem statements. So coming to this lecture, what is an algorithm? Fundamentals of algorithm problem solving. What are the important problem types and fundamental data structures? So what is an algorithm? Algorithm is a sequence of unambiguous instructions for solving problem. That is, for obtaining required output for any legitimate input in finite amount of time. ஸோ இந்த டெஃபினேஷனை நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா we can write very good programs. First of all, அல்காரிதம்ன்றது வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டெப்ஸ், ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து அவுட்புட் வந்து லெஜிட்டிமேட் இன்புட்டு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ ஒரு இன்புட் கொடுத்துட்டு நம்ம அவுட்புட் வரணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அப்போ தான் வந்து இந்த பேசிக் திங்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வந்து சால்வ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வென் யூ கிவ் த இன்புட், ஏதோ ஒரு நமக்கு வந்து அவுட்புட் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். பட் வென் வி ஆக்சுவலி செக் த இன்புட் வில் பி ராங். ஸோ இட் ஷுட் பி a legitimate input and the output should also come and it should happen in a finite amount of time. It should not go forever and ever. இந்த டைம்குள்ளே வரணும். இந்த இன்புட் கரெக்டான இன்புட் கொடுத்தா கரெக்டான அவுட்புட் வரணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி அல்காரிதம். ஸோ வி கேன் சி டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்னு பார்க்கும்போது we have give input, we get the output for a computer. ஒவ்வொரு ப்ராப்ளமை வந்து நம்ம அல்காரிதம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை வந்து நம்மளால் கொடுக்க முடியணும் ஸ்டெப்ஸ் பை ஸ்டெப்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ வாண்ட் டு ஆட் 2 நம்பர்ஸ் அப்படின்னா இன்புட் 1 இருக்கணும், 2 இருக்கணும், அதுக்கு அவுட்புட் ஒன்று வரணும். வேர் வி ஆர் கோயிங் டு ஸ்டோர் தோஸ் திங்ஸ் ஆர் ஆல் இன்வால்வ்ட். And algorithm cannot be directly fit into the computer. We try to use some language which will help us to feed it and அதை வந்து again machine language convert ஆகி கம்ப்யூட்டருக்கு போகுது. So that is called as compiler. So that is we are not discussing about compilers. Let us have this structure in mind. So why do we study algorithms? Algorithm is the core of computer science. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஈவன் இன் ரியல் லைஃப், நமக்கு வந்து இந்த அல்காரிதமிக் அப்ரோச் இருந்தால் we will be always successful. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் பண்ணணும், அண்ட் for all the things, even if it is a simple thing in computer science, we need to have the algorithmic approach. And நமக்கு வந்து known algorithms, already people have written so many algorithms. நம்மளோட ப்ராப்ளமுக்கு வந்து இந்த மாதிரி டிசைனிங் பண்ணால் நல்லா இருக்குமா அப்படிலாம் திங்க் பண்ணி பண்ணோன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஸோ தேர் ஷுட் பி அ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் டிசைனிங் அண்ட் அனலைசிங் அல்காரிதம்ஸ் ஃபார் நியூ ப்ராப்ளம். ஸோ இதுக்கு முன்னாடியும் டிஸ்கஸ் பண்ணோம். வாட் இஸ் அன் அல்காரிதம்? ரிக்வயர்மெண்ட்ஸ்: it should terminate after a finite number of steps. It should be unambiguously specified. Valid inputs are clearly specified. Output, it can be proved to produce the correct output given a valid input. So correctness of the algorithm க்கு வந்து மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு நம்மளால் தியரிட்டிக்கலாக ரன் பண்ணும்போது இந்த ஆன்சர் வருது. சேம் திங் ஷுட் ஹேப்பன் டு தி வென் வி ரன் தி அல்காரிதம் அப்படிங்கிறத பண்ணுவோம். அப்புறம் நம்ம அந்த இன்புட்டுன்றது வந்து
இட் இஸ் கோயிங் டு பி வெரி, நம்ம தியரிட்டிக்கலாக ஒர்க் அவுட் பண்ணும்போது சின்ன லெவல் ஆஃப் இன்புட்டுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். பட் வென் த கம்ப்யூட்டர் இஸ் யூஸ், இட் இஸ் ஃபார் அ பிக்கர் வேர்ஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 நம்பரை சார்ட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஒர்க் அவுட் பண்ணி இதுதான் நமக்கு ஆன்சர் வரணும், இதில் பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிருது இந்த லிஸ்ட்டில் வந்து எது சின்னது நம்பர், பிகாஸ் ஆஃப் அவர் எபிலிட்டி ஆஃப் திங்கிங். பட் ஒரு கம்ப்யூட்டரில் வந்து we are not going to do it for 5 numbers, it is going to be for thousands, lakhs of numbers. ஸோ இந்த இண்டக்ஷன் பேஸ் பண்ணி இட் கேன் ஒர்க்குன்றதை ப்ரூவ் பண்ணுறோம். ஸோ கரெக்ட்னஸ் ஆஃப் தி அல்காரிதம் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் ஸ்டெப்ஸ் ஆர் சஃபிஷியன்ட்லி சிம்பிள் அண்ட் பேசிக். ஸோ தீஸ் ஆர் தி 5 points: requirement of an algorithm, finite, definiteness, input should be specified, output, and effectiveness. So let us start thinking about an algorithm. One of the classical examples is finding the GCD of a number. ஸ்கூல்ஸ்லலாம் HCF அப்படின்னு சில இதில் சொல்லியிருப்பாங்க, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் அப்படின்னு. இதில் இன்னொரு இது எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு அல்காரிதம் தான் இருக்குன்றத அர்த்தம் கிடையாது, நிறைய மெத்தட்ஸ் we can use. So let us start finding the greatest common divisor. 3 methods are there. One is Euclid's algorithm, second is consecutive integer checking algorithm, மூணாவது வந்து middle school procedure. யூக்ளிட்ஸ் அல்காரிதம்ன்றது வந்து ஒரு மேத்தமெட்டிஷியன் யூக்ளிடுன்றவர் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ ப்ராப்ளம் என்னென்னா, ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆஃப் 2 non-negative not both zero integers m and n. ஸோ இந்த நம்ம வந்து ஸ்கூலில் ஒர்க் அவுட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஆர் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 2 நம்பர்ஸ்ன்னு தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி 2 non-negative not both zero இந்த மாதிரி கொடுக்கறது தான் வந்து unambiguous, ரொம்ப கிளியராக நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஜிசிடி ப்ரோக்ராம் எழுதிட்டு 2 நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்ம காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்க முடியாது, அதே மாதிரி 0 நம்பருக்கு கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிறத இனிஷியலாகவே நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுக்குறோம். ஓகே, ஸோ ஒரு அல்காரிதம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணும்போது இந்த அல்காரிதம் இந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் ஒர்க் ஆகாதுங்கிறத கிளியராக சொல்கிறோம். ஸோ தட் இஸ் தி that is why I have stressed the importance of giving like this. Okay, so first அப்போ GCD of 60,24 ஆன்சர் என்ன வரும்? இட் should be 12. அதாவது ரெண்டுக்குமே காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ், காமன் டிவைசஸ் வந்து 12. 12 வந்து 60லேயும் டிவைட் ஆகும், 24லேயும் டிவைட் ஆகும், அண்ட் 12க்கு அப்புறம் வேறு எந்த ஹையர் நம்பரும் இந்த ரெண்டுக்கும் டிவைட் ஆகாது. ஓகே, ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் தி காமன் டிவைசர். அதே மாதிரி 60,0ன்னு போடும்போது 16 போடுறோம், வேற 0,0ன்னு போட முடியாது. ஓகே, ஸோ this statement is meant to clearly explain that when you give the algorithm, give the input conditions, input data எப்படி இருக்கணுன்றதை நம்ம ரொம்ப கிளியராக சொல்லணும். ஓகே, next one. So what is Euclid's algorithm? Repeated application of the equality GCD of m comma n equals to GCD of n comma m mod n until the second number becomes 0, which makes the problem trivial. Okay, ஸோ ரிப்பீட்டடாக நம்ம வந்து இந்த ஆப்ரேஷன் ரிகர்ஷன் அப்ளை பண்ணுறோம். ஜிசிடி ஆஃப் எம் கமா என்னு போடும்போது ஜிசிடி ஆஃப் திரும்ப என்ன பண்ணுவோன்னா என் கமா எம் மாட் என், எம் டிவைடட் பை என் படும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அதை பாஸ் பண்ணுவோம். அகெயின் இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எப்போ வரைக்கும்னா இந்த நம்பர் 0 ஆகிற வரைக்கும். அந்த கேஸில் வந்து ஜிசிடி வில் பி திஸ் நம்பர். ஓகே, ஸோ இதுதான் வந்து யூக்ளிட்ஸ் அல்காரிதம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஜிசிடி ஆஃப் 60,24ல் என்ன பண்ணுவோம்? 60 டிவைடட் பை 24 பண்ணி பாருங்கள். யூ வில் கெட்
கோஷன் 2 வரும். 2 into 24 48 ரிமைண்டர் வந்து 12 வரும். ஓகே, ஸோ GCD of 60, 24 is equal to GCD of 24, 12. அகெயின் என்ன பண்ணுவோம், திரும்ப 12 இங்கே மூவ் ஆயிரும் பாருங்கள், GCD of 12 அண்ட் பேலன்ஸ் என்ன இருக்கும், திரும்ப வந்து 12 divided by 12, ரிமைண்டர் என்ன 0. ஸோ GCD of 12, 0. now இங்கே 0 வந்துருச்சு அப்படின்னா காமன் ஃபேக்டர் வந்து 12 அப்படின்னு அர்த்தம். ஸோ இவர் வந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணி இந்த மாதிரி ஒரு அல்காரிதமை கண்டுபிடிச்சிருக்காரு. அண்ட் ஹி ஹாஸ் மேட் இட் வெரி கிளியர், நான் நெகட்டிவ் 0 ரெண்டுமே 0 கொடுத்தாலாம் இது ஒர்க் ஆகாது, நெகட்டிவ் நம்பர்ஸ் கொடுத்தா ஒர்க் ஆகாது அப்படின்னு. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நிறைய மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸில் இந்த அல்காரிதமை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ 2 எக்ஸ்ப்ரெஷன்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லும்போது இஃப் n equal to 0 return m and stop. ஸோ 2 நம்பர்ஸ் பாஸ் பண்ணுறோம், பாஸ் பண்ணும்போது இந்த செகண்ட் நம்பர் 0 ஆச்சுன்னா நம்மளோட அல்காரிதம் ஃபினிஷ் ஆகுது, சாரி it ends. ஸோ திஸ் வில் பி த GCD. ஸோ 0. otherwise go to step 2, divide m by n and assign the value of remainder to r. ஓகே, ஸோ யூஸ்வலாக மாடுன்றது வந்து நான் எல்லா இதுலேயுமே யூஸ் பண்ணுறோம். மாடுக்கு அர்த்தம் என்னென்னா a mod b அப்படின்னு என்ன அர்த்தம்னா a டிவைடட் பை b பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ தட் இஸ் கால்ட் அஸ் மாட். a by b அப்படின்னு சொல்லும்போது டிவைடர், இல்லைனா a div b அப்படின்னு சொல்கிறோம், காமன் டெர்மினாலஜி. அண்ட் அந்த வேல்யூவை திரும்ப அசைன் பண்ணுறோம். ஸோ ஐ ஹோப் யூ ஆர் கிளியர் வித் திஸ். ஸோ இது வந்து ஆர்டினரி இங்கிலீஷில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அதுவே கொஞ்சம் இன்னொரு ஸ்ட்ரக்சராக கம்ப்யூட்டர்ஸ்க்கு நம்ம அடுத்து பிஃபோர் கோயிங் டு தி ப்ரோக்ராம் நம்ம ஒரு கோட் எழுத போகிறோம். ஸோ we have to give like this format. நிறைய வந்து கண்டினியூ பண்ணுறதுக்கு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, ரிப்பீட் அன்டில், லூப் அன்டில், வைல் லூப், ஃபார் லூப், டூ லூப், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கண்டினியூ அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ வைல் n நாட் ஈக்குவல் டு 0, n 0 ஆகிற வரைக்கும் என்ன பண்ண போகிறோம், ரிமைண்டரை கண்டுபிடிக்கிறோம். ரிமைண்டரை வந்து n-க்கு ஸ்டோர் பண்ணுறோம், n வேல்யூ வந்து m-க்கு ஸ்டோர் பண்ணுறோம், கண்டினியூ பண்ணுறோம். 0 ஆகும்போது இந்த m வேல்யூ வில் பி த ரிமைண்டர். ஸோ நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு we can understand. So this is how we give in normal English. அதே வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றப்போ we have to represent like this. Okay, so while loop use பண்ணி we are explaining. So what are the other methods? இன்னொரு மெத்தட் என்னென்னா கான்சிக்யூட்டிவ் இன்டீஜர் செக்கிங் அல்காரிதம். இதில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா we are assigning. ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்துட்டோம், GCD கண்டுபிடிக்கிறதுக்கு யூக்ளிடுன்றவர் யூஸ் பண்ண அல்காரிதம். அது வந்து ரிப்பீட்டடாக அப்ளை பண்ணுறோம். பண்ணும்போது செகண்ட் ஃபேக்டர் 0 ஆகிற வரைக்கும் நிறுத்துகிறோம். செகண்ட் வேரியபிள், ஓகே, நம்ம வேரியபிள்னு சொல்லலாம். தீஸ் டூ ஆர் வேரியபிள்ஸ் m, n. ஸோ கண்டினியூ பண்ணிவிட்டு we find the greatest number which is divisible in both the values. Okay, consecutive integer number, consecutive integer checking எப்படி நடக்குதுன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். m, n 2 நம்பர் கொடுக்குறோம் இல்லையா, அதில் வந்து எது மினிமம் நம்பர் இருக்கோ அதை வந்து டீன்னு ஒரு வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். தென் டிவைட் m by t. if remainder is 0 go to step 3, otherwise go to step 4. ஸோ ஸ்டெப் 3ல என்ன பண்ணுறோன்னா திரும்ப n-ஐ வந்து t-ஆல் டிவைட் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் 0 ரிட்டர்ன் t. ஓகே, வேல்யூ வந்துருச்சு, ஸ்டாப் பண்ணுறோம். இல்லைனா கோ டு ஸ்டெப் 4. t-ஐ வந்து ஒரு நம்பரால் குறைக்கிறோம், குறைச்சி திரும்ப செக் பண்ணுறோம். இந்த லாஜிக் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இல்லைனா ஐ வில் டெல் யூ அகெயின். ஸோ 60, 24
இந்த ரெண்டுலேயும் காமனாக டிவைட் ஆகிற நம்பர் எது, ஹையஸ்ட்டாக காமனாக டிவைட் ஆகிற நம்பர், தட் இஸ் ஜிசிடி. ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு நம்பராக பண்ணுறதுக்கு பதில் 60 வரைக்கும் பண்ண நமக்கு தேவையில்லை. ஏன்னா மேக்ஸிமம் எந்த நம்பராக இருக்க சான்ஸ் இருக்குது, 24 தான் இருக்க சான்ஸ் இருக்குது. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதாவது 60, 24 ரெண்டு நம்பர்ஸ் இருக்குது. அந்த ரெண்டு நம்பர்ஸில் வந்து மினிமமாக 60, 24 ரெண்டுக்கும் காமனாக டிவைட் ஆகிற ஒரு நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த நம்பர் எந்த கேஸ்லேயுமே 24 விட அதிகமாக இருக்க சான்ஸே கிடையாது. சரிதானே? ஸோ வாட் வி டூ இஸ், அந்த 24 வந்து டீக்கு அசைன் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம். டிவைட் பண்ணி பார்க்குறோம். 0வாக இருந்ததுன்னா ஸ்டாப் பண்ணுறோம். இல்லை அப்படின்னா we have to continue. ஓகே. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் ஒவ்வொரு நம்பர் வந்து குறைச்சிட்டே வரும்போது we can get the answer. Okay. So I hope you understand. Okay. For example, let us see what is the common divisor for 6,3 அப்படின்னு வச்சுக்கலாம். 6,3ல வந்து காமனாக 3 தான் வந்து நமக்கு டிவைட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ 3ஆல் டிவைட் பண்ணுறோம், 0 வருது. ஓகே. சிமிலர்லி இப்போ 4 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு காமன் டிவைசர் வந்து 2 தான் வரும். ஓகே. ஸோ if I'll write this execute in this manner we can do it. ஓகே. ஸோ நம்ம வந்து இது ஒரு மெத்தடு. இன்னும் ஒரு மெத்தட் என்னன்னா ஸ்கூல்லலாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் இதுக்கு பேர் வந்து மிடில் ஸ்கூல் ப்ரொசீஜர். எம் ரெண்டு நம்பர் இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோன்னா எம்மோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதுவோம், என்னோட ஃபேக்டர்ஸ் எல்லாம் எழுதுவோம். ரெண்டுக்குமே காமனாக இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து இப்படி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். அதோட ப்ராடக்ட் தான் வந்து காமன் ஃபேக்டர்ஸ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் 16 எழுதும்போது என்ன பண்ணுவோம், 60யோட ஃபேக்டர்ஸ் 60யை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 30, அகெயின் 2ஆல் டிவைட் பண்ணுவோம் 15, அப்புறம் 3ஆல் டிவைட் பண்ணுவோம் 5. ஸோ 2 × 2 × 3 × 5 இதுதான் ஃபேக்டர்ஸ் ஃபார் 60. அதே மாதிரி 24ஓட ஃபேக்டர்ஸ்னு எழுதும்போது 2 × 2 4, 4 × 2 8, 8 × 3 24. இது ரெண்டையும் செக் பண்ணும்போது காமனாக இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12 அப்படின்னு வரும். ஸோ திஸ் இஸ் த மிடில் ஸ்கூல் ப்ரொசீஜர். ஸ்கூலில் வந்து நம்ம இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். இதை வந்து அல்காரிதம்னு சொல்லலாமா அப்படின்னா இந்த டிஸ்கஷனில் அல்காரிதம்னு இதை சொல்ல முடியாதுன்றாங்க. ஏன் அப்படின்னா இப்படி ஜென்ரலாக சொல்கிறோம் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் அப்படின்னு. எப்படி அந்த ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணுன்றதை வந்து நீ நம்ம சொல்லணும். சொல்லாத பட்சத்தில் இட் இஸ் நாட் குவாலிஃபைட் அஸ் அன் அல்காரிதம். ஏன்னா ரொம்ப கிளியராக என்னென்னலாம் இன்வால்வ் ஆகிருக்கோ அது எல்லாமே சொல்லணும். ஓகே. இப்போ கம்ப்யூட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ப்ராடக்ட்னா மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு தெரியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் ஆல் காமன் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் சொல்கிறோம். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதே மாதிரி ப்ரைம் ஃபேக்டரைசேஷன், ஃபைண்ட் த ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் எம் அப்படின்னு சொல்லிடுறோம் ஜென்ரலாக. பட் ஹவு டு வி ஃபைண்ட் தட் எம்மோட ஃபேக்டர்ஸ் வந்து இதுதான், 24ஓட ஃபேக்டர்ஸ் வந்து 2 × 2 × 2 × 3 அந்த மாதிரிலாம் வந்து அதை வந்து ரொம்ப கிளியராகவே இதில் சொல்லலை. ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை அல்காரிதமாக குவாலிஃபை பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லணும். ஸோ இங்கே வந்து சில பேர் வந்து அதுக்கும் ஒரு மெத்தட் சொல்லியிருக்காங்க. சீவ் ஆஃப் எரோத்தோஸ்தீன்ஸ் அப்படிங்கிற ஒரு அல்காரிதம் வழியாக நீங்கள் வந்து ஃபேக்டர்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் சீவ் ஆஃப் எரோத்தோஸ்தீன்ஸ்? சீவுன்னா என்ன அர்த்தம்? செல்லடை. ஸோ ஒரு நம்பரை வந்து போட்டு அப்படியே ஜலிக்க ஜலிக்க அந்த நம்பர் வரும் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அதனால் இந்த மாதிரி ஒரு நேமை கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கும் ஒரு அல்காரிதம் ரெடி பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ இந்த மிடில் ஸ்கூல் ப்ரொசீஜர் வச்சு ஜிசிடி கண்டுபிடிக்கும் போது we have
2 algorithms, ஒரு sub algorithm இதில் இன்வால்வ் ஆகிருக்கு. வாட் இஸ் தி சப் அல்காரிதம்? ஆக்சுவல் நம்மளோட அல்காரிதம் வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஆனால் we are also having ஒரு சப் அல்காரிதம் which will find the factors. ஸோ இந்த ப்ராப்ளமுக்கு வந்து அந்த சப் அல்காரிதம் பேர் வந்து sieve of Eratosthenes. ஓகே, ஸோ இந்த அல்காரிதம் வச்சு பண்ணும்போது we are able to find out the factors. ஓகே, ஸோ நம்ம ஃபேக்டர்ஸ் எப்போவுமே ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும் ஸ்டார்டிங் ஃப்ரம் 2. ஸோ இன்புட் வந்து greater than 2. ஸோ sieve of Eratosthenes find out the factors for a number. ஸோ நம்பர் இன்புட் வந்து greater than 2ஆக இருக்கணும். அவுட்புட் என்னவாக இருக்கும்? list of primes less than or equal to n. ஓகே, ஸோ 2 ஃபார் லூப் யூஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஃபார் லூப்பில் வந்து அசைன் பண்ணிவிட்டு ஸோ ஒவ்வொரு நம்பராக ஒரு அரேயில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இட் இஸ் நாட் அ நெஸ்டட் லூப் பட் ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட்டுக்காக ஒரு லூப் யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஃபார் லூப்பில் we are checking. ஓகே, செக் பண்ணும்போது இதுவும் ஒரு ஹிண்ட்டு. அதாவது இப்போது எல்லா நம்பருக்கும் பண்ண தேவையில்லை. ஏன்னா இப்போது வந்து 12 அப்படின்னா 6 வரைக்கும் சாரி ஃபார் எக்ஸாம்பிள் let us say the number we are checking is 9 வரைக்கும் பண்ணும்போது ரிப்பீட் ஆக போகுது ப்ரைம்ஸு. அதனால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 வரைக்கும் பண்ணோன்னா போதும். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 49 அப்படின்னா ரிப்பீட் ஆகும் நம்பர்ஸ். ஸோ அந்த ஹிண்ட்டை கொஞ்சம் சீக்கிரமாக அல்காரிதம் முடிக்கணும், அன்யூஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடக்காதுன்றதுனால ஸ்கொயர் ரூட் ஆஃப் n வரைக்கும் செக் பண்ணுறோம். ஓகே, ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து we can find out what are the prime factors for any number. ஸோ அதை பண்ண பிறகு அரேயில் வந்து நம்ம ப்ரைம் ஃபேக்டர்ஸ் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஹவு தி sieve of Eratosthenes work. இங்கே வந்து புக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எப்படி அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வேல்யூஸ் வந்து இது ஆகுதுன்றதை வந்து தெரியும். இன் மை நெக்ஸ்ட் லெக்சர் ஐ வில் ஷோ யூ அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எப்படி ஒவ்வொரு ஸ்டேஜில் இந்த நம்பர்ஸ் வந்து delete ஆகிட்டு நமக்கு ஃபேக்டர்ஸ் கிடைக்கிறதுன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ we have seen what is an algorithm. Next we will go to fundamentals of algorithm problem solving. Okay, first of all these are the steps for the design. Understand the problem, decide on the computational means, exact versus approximate problem solving, what are the data structures which are used for the problem, algorithm design technique. அப்புறம் design the algorithm, prove the correctness, analyze the algorithm, code the algorithm. ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை வந்து டிஃபைன் பண்ணுறோம், புரிஞ்சுக்கிறோம் நம்ம என்ன கேட்டிருக்காங்க, என்ன இன்புட் வரணும், என்ன அவுட்புட் வரணும் அப்படின்னு. அப்புறம் நம்மளோட சொல்யூஷன் வந்து எக்ஸாக்ட் சொல்யூஷனாக இருக்கணுமா அப்ராக்சிமேட் சொல்யூஷனாக இருக்கணுமா அப்படின்றது. ஏன்னா சில ப்ராப்ளம்ஸ்க்கு வந்து we will not get exact solution. We have to compromise for that. For example, pi value வந்து we have to stop somewhere. 22/7 போட்டு 3.14 அப்படியே போயிட்டுருக்கோம். அதே மாதிரி நிறைய சில மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம்ஸில். ஸோ ஓகே, நமக்கு கொஞ்சம் அப்ராக்சிமேட் சொல்யூஷன் கிடச்சா போதும், இல்லை நமக்கு எக்ஸாக்டாக வேணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணணும். ஸோ அல்காரிதம் எழுதுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் டிசைட் பண்ணால் தான் நல்லது. அடுத்தது வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். நம்ம வந்து இந்த வேல்யூஸை வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரிலேஷன்ஷிப் அமாங் தி டேட்டா நம்ம கொண்டு வரணும். டேட்டா ஸ்ட்ரக்சருன்றது வந்து டேட்டா இருக்குது, அந்த டேட்டாக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப் எப்படி நம்ம வந்து அதுலேருந்து வேல்யூவஸ் எடுக்க போகிறோம், எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம், டேட்டாவை வந்து ட்ரீ மாதிரி போட போகிறோமா லிங்க் லிஸ்ட்டாக போட போகிறோமா அதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை வந்து ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸும் நம்ம வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணணும்.
இந்த ப்ராப்ளம்க்கு வந்து நமக்கு ஸ்டாக்கு தான் தேவைன்றப்போ நம்ம வந்து அதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக்குன்றப்போ ரொம்ப காமன் எக்ஸாம்பிள் வந்து கம்பைலரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்ப்ரெஷன் இவாலுவேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டாக் யூஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி கேசஸில் வந்து we are concentrating on push operations, pop operation. இதுதான் நடக்க போகுது இந்த ப்ராப்ளமில். எப்போவுமே நமக்கு லாஸ்ட்டு கொடுக்குற டேட்டா ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்றப்போ we go for stack data structure. If it is first in first out we go for queue. இந்த மாதிரி நிறைய டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. டே டு டே நியூ டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் இவால்வ். நீங்களும் ஒரு புது டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ தட் இஸ் தி நெக்ஸ்ட் ரிக்வயர்மெண்ட். மூணாவது இம்பார்ட்டண்ட் வந்து அல்காரிதம் டிசைன் டெக்னிக். நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் பார்ப்போம் இந்த கோர்ஸ் ஆஃப் தி லெக்சர். ஜஸ்ட் லைக் தட் ப்ரூட் ஃபோர்ஸ், இப்போதைக்கு சொல்யூஷன் வரணும், இதை கொடுத்தா இப்படி சால்வ் பண்ணால் வரும் அப்படிங்கிறது வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் டெக்னிக். அதே மாதிரி டிவைட் அண்ட் கான்கர், டிவைட் பண்ணி சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணி திரும்ப அதை வந்து மர்ஜ் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் டிவைட் அண்ட் கான்கர். டைனமிக் ப்ரோக்ராமிங், ஆல்ரெடி இருக்கிற ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சோன்னா அதையே யூஸ் பண்ணி ஃப்யூச்சருக்கும் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிசைன் டெக்னிக்ஸ் இருக்குது. நம்மளோட ப்ராப்ளம்க்கு எந்த டிசைன் டெக்னிக் எசென்ஷியல் யூஸ்ஃபுல் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் டிசைன் தி அல்காரிதம். அல்காரிதம் டிசைன் பண்ணிவிட்டு we have to prove the correctness. கரெக்ட்னஸ் அப்படின்னா மேத்தமெட்டிக்கலாக தியரட்டிக்கலாக அது கரெக்டான ஆன்சரை கொடுக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டான இன்புட் கொடுக்கும்போது அவுட்புட் வரணும். பை ஹேண்டு ஒரு சின்ன வேல்யூஸ்க்காவது ஒர்க் பண்ணி பார்க்கணும். ஒர்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், நம்ம அல்காரிதம்குள்ளே போயிட்டு வரும்போது என்னென்ன வேல்யூ வருதுன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து a of 0 is equal to p அப்படிலாம் அசைன் பண்ணியிருக்கோம் முன்னாடி எக்ஸாம்பிளில். ஸோ அந்த மாதிரி கேஸில் நம்ம ஒரு அரே, ஒரு 10 நம்பர்ஸ்க்கு ஒரு அரே எழுதுவோம். எழுதிட்டு இப்போ a of 0ல் இந்த வேல்யூ இருக்குது அப்படின்னு ஹேண்டில் செக் பண்ணுங்கள். உங்கள் அல்காரிதம்குள்ளே போயிட்டு வேல்யூ இப்படி சேஞ்ச் ஆகிட்டே வருது, கடைசியை அரே பிரிண்ட் பண்ணும்போது இந்த நம்பர் வருது அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஆர் தி ஒரு 4 நம்பர் கொடுக்குறோம் விச் இஸ் த மேக்ஸிமம் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம், ஒரு அல்காரிதம் எழுதியிருக்கோன்னா 4 நம்பரை எழுதுங்க. இன்புட்டு டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் எழுதுங்க. டெஸ்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம் அதை தான். ஸோ அந்த அல்காரிதம் உள்ள போயிட்டு வரும்போது அவுட்புட் வந்து கரெக்டாக நமக்கு பிக்கஸ்ட் ஆஃப் 4 நம்பர்ஸ் வருதா, இந்த கேஸில் எப்படி வருது, ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணணும் அல்காரிதம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. that is called as correctness. அப்புறம் அனலைஸ் த அல்காரிதம். டைமு எஃபிஷியண்ட்டாக இருக்கா, ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்கா, எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், அதுதான் வந்து அனலைசிங் த அல்காரிதம். ஓகே, ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 நம்பரை வந்து செக் பண்ணுறோம், மினிமம் ஆஃப் 4 நம்பர்ஸ் செக் பண்ண சொல்கிறோம். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு அரேயில் ஒரு நம்பர் எடுக்கிறீங்க. இன்புட் கண்டிஷனில் வேல்யூஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு நம்பரே நீங்கள் 0ன்னு கொடுத்துருந்தீங்கன்னா அடுத்த நம்பர்லாம் செக் பண்ணுற அவசியமே இல்லை இல்லையா. ஸோ செக் தி மேக்ஸிமம் ஆஃப் 4 நம்பர்ஸ் 0, 4, 3, 2. இன்புட் வந்து இந்த 4 கொடுக்கும்போது நம்பர் வந்து 0ன்னு ஃபஸ்ட் நம்பரே இருந்ததுன்னா you don't have to check the other 3 numbers to find the minimum of these. Okay, so அந்த மாதிரி சில ஸ்பெஷல் கண்டிஷன்ஸை செக் பண்ணி மேக் தி அல்காரிதம் டு பி ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் கோடிங் பண்ணணும். கோடிங் வந்து எந்த லாங்குவேஜில் வேணும்னாலும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி ஸ்டெப்ஸ் ஆஃப் தி அல்காரிதம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ராப்ளம் clearly, what is going to be the input, what is going to be the output. ஏதாவது அசம்ஷன்ஸ் வைக்க போகிறீங்களா உங்களோட அல்காரிதம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு, ஏதாவது ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் இருக்கா. செகண்ட் ஒன், சொல்யூஷன் எக்ஸாக்டாக வேணுமா இல்லை அப்ராக்சிமேட் சால்விங். இதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னேன்.
சில ப்ராப்ளம்ஸ் we cannot expect exact solution, we compromise for approximate solution. அதுக்கப்புறம் என்ன டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ண போகிறோம், stacks, queues, trees, heaps, so many data structures are there, AVL trees, red black trees. பேசிக்ஸ் திங்ஸ் வந்து இதுதான். எந்த ப்ராப்ளமாக இருக்கட்டும், டிபிஎம்எஸில் போடுற ஒரு query-ஆ இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் தென் அல்காரிதம் டிசைன் டெக்னிக். டிசைனிங்கிறது வந்து greedy மெத்தட், brute force மெத்தட், just like that பண்ணுறது, divide and conquer, like that so many methods are there. எந்த டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அல்காரிதமை டிசைட் பண்ணுங்கள். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல் ப்ரொசீஜர்ஸ், ஆல்ரெடி ப்ரூவ்டு அல்காரிதம்ஸ், தியரம்ஸ் இருக்கும். அந்த தியரம் வச்சு நம்மளோட அல்காரிதம் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் ஒன்ஸ் இட் இஸ் கரெக்ட் அப்படின்னா அனலைஸ் பண்ணணும். எப்படி வந்து நம்ம இதை இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து we can reduce the running time of the algorithm or the space constraints. அதுக்கு வந்து என்ன ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் நம்ம ப்ரொசீஜர்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணலாம். அப்புறம் கோட் தி அல்காரிதம், ஃபைனலாக கோடிங் பண்ணுவோம். கோடிங் கேன் பி இன் எனி லாங்குவேஜ். ஓகே, ஸோ how to design basic issues related to algorithms, how to design algorithms, how to express algorithms. Algorithms can be explained in description, pseudocode, flowchart. ஸோ நம்ம இதை பார்த்தோம். அடுத்தது ப்ரூவிங் கரெக்ட்னஸ், ஃபார்மல் வெரிஃபிகேஷன், டெஸ்ட் அண்ட் டீபக் அ ப்ரோக்ராம். நம்ம எழுதி கூட செக் பண்ணலாம் ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. எஃபிஷியன்சி வந்து தியரிட்டிக்கல் அனாலிசிஸ் வழியாக பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்பிரிமெண்டல் அனாலிசிஸ் ரன் பண்ணி சிமுலேட்டர் டூல்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ட் அல்காரிதம் டிசைன் டெக்னிக்ஸ் ஐ ஹாவ் டோல்ட். We can have brute force, divide and conquer, greedy approach, dynamic programming, backtracking, branch and bound. ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு சாப்டர்லேயும். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் which are solved using these design strategies we will come across. ஸோ உங்களுக்கும் ஒரு ப்ராப்ளம் கொடுக்கும்போது இதில் எதுலையாவது ஃபிட் இன் ஆகுதா, இந்த மாதிரி பண்ணால் நல்லது, நம்மளோட ப்ராப்ளமுக்கு வந்து இந்த மாடியூலில் நம்ம டெம்ப்ளேட்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஹவு மச் இஸ் த ஸ்பேஸ் அண்ட் டைம் ட்ரேட் ஆஃப்ஸ். வாட் டு யூ மீன் பை அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம்ஸ்? வி ஹாவ் டு செக் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்காரிதம் வந்து கரெக்டாக இருக்குது, டைம் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, ஸ்பேஸ் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ டஸ் தேர் எக்ஸிஸ்ட் அ பெட்டர் அல்காரிதம்? இதுக்கு தான் வந்து நம்ம ஹிண்ட்டு சொன்னேன், லோயர் பவுண்ட்ஸ், அப்பர் பவுண்ட்ஸ். இந்த வேல்யூஸுக்கு எக்ஸீடாக சான்ஸே இல்லை. அந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா we can write a better algorithm. காம்ப்ளெக்சிட்டிங்கிறது வந்து டைம் அண்ட் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் அல்காரிதம் ப்ராப்ளம் சால்விங். ஸோ அந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, பிளாக் டயக்ராம், அதை வந்து எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணணும் ஒரு அல்காரிதம் எழுதுறதுக்கு. ஓகே, the third point is important problem types. ஸோ இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே என்ன புது ப்ராப்ளம் வந்தாலும் இதில் எதுலையாவது ஒரு டைப்பில் தான் இட் இஸ் பீயிங் ஃபிட் இன். சர்ச்சிங் அல்காரிதம்ஸ், சர்ச்சிங் ஃபார் அ டேட்டா, இப்போ SQL ஏதாவது சர்ச் பண்ணுறீங்க. அஃப்கோர்ஸ் ஆஸ் த டெக்னாலஜி இம்ப்ரூவ்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இட் இஸ் சேஞ்சிங். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கூகுள் சர்ச் பண்ணுறோம், அப்போது வந்து லாங் பேக் we didn't have internet, but that is coming under the classification of searching. இங்கே சர்ச்சிங் வந்து லைப்ரரியில் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது, எந்த புக்கு யார் எடுத்திருக்காங்கன்னு சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருப்போம். அதே இப்போ கூகுளுன்றப்போ த டெக்னாலஜி டிஃபர்ஸ், த ஃப்ரேம் ஒர்க் டிஃபர்ஸ், ஆனால் ப்ராப்ளம் என்னது, சர்ச்சிங் ப்ராப்ளம் தான். அதே மாதிரி சார்ட்டிங், ரேங்க் எது ஹையஸ்ட் ரேங்க்கு அப்படிங்கிறத வந்து சார்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து சேம் திங் பட் இட் இஸ் ஃபார் அதர் அப்ளிகேஷன்ஸ். ஓகே, அப்புறம் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, காம்பினேட்டோரியல் ப்ராப்ளம்ஸ், கிராஃப் ப்ராப்ளம்ஸ்.
இப்போ அந்த டேட்டா அனாலிட்டிக்ஸ் அதெல்லாம் வந்து காம்பினேட்டரல் ப்ராப்ளம்ஸோட சூப்பர்ஃபிஷியல் திங்ஸ் தான் அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி கிராஃப் ப்ராப்ளம்ஸ், நிறைய நெட்வொர்க்கிங் வருது, எந்த இடத்துல எந்த நோடு இருந்தால் பெட்டர்னு பார்க்குறோம், விச் இஸ் தி ஈஸியஸ்ட் வே டு செக், ஹவு டு பிளேஸ் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேமராஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக வச்சு எப்படி கவர் பண்ணுறது ஃபுல் ஏரியா, இந்த மாதிரிலாம் வரும்போது வி கோ ஃபார் அதை வந்து இதில் கேட்டகரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்ட்ரிங் ப்ராசஸிங், நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்கள் வந்து எந்த ப்ராப்ளமோ இப்போ வரைக்கும் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்ன அல்காரிதமாக இருந்தாலும் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் கம்ஸ் அண்டர் எனி ஆஃப் தீஸ் கேட்டகரிஸ். ஓகே, ஸோ இன்னும் வந்து இது வந்து ஒரு ப்ராட் கேட்டகரைசேஷன். இதில் இன்னும் ஒரு புதுசாலாம் வந்து இன்னும் எதுவும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ரயில்வே ரிசர்வேஷன், அதில் வந்து அலாட்மெண்ட் ஆஃப் சீட்ஸ் பண்ணுறோம். ஓகே, அதே மாதிரி எந்த இது இருக்குது, விச் இஸ் த ட்ரெயின் விச் கோஸ் ஃப்ரம் திஸ் பிளேஸ் டு தட் பிளேஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இட் கம்ஸ் அண்டர் சர்ச்சிங். அண்டு அதே மாதிரி நம்ம ஷாப்பிங் பண்ணுறோம், எது வந்து இந்த ப்ரைஸ்லேருந்து இந்த ப்ரைஸ்க்குள்ளே வேணும் அப்படின்லாம் கேட்குறோம். இட் கம்ஸ் அண்டர் சார்ட்டிங் ப்ராப்ளம். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் சர்ச்சிங்கில் பார்த்தீங்கன்னா லீனியர் சர்ச், பைனரி சர்ச், இன்டர்போலேஷன் சர்ச். அதே மாதிரி சார்ட்டிங்னா யூ ஹேவ் ஸோ மெனி டெக்னிக்ஸ், செலெக்ஷன் சார்ட், பபிள் சார்ட், இன்சர்ஷன் சார்ட், மர்ஜ் சார்ட், குவிக் சார்ட், ஹீப் சார்ட். நெக்ஸ்ட் ஜாமெட்ரிக்கல் ப்ராப்ளமில் வந்து க்ளோசஸ்ட் பேர் ப்ராப்ளம். ஒரு குரூப் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ரெண்டு பாயிண்ட் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது. தட் இஸ் கால்ட் க்ளோசஸ்ட் பேர் ப்ராப்ளம். ஸோ மிலிட்ரியில் வந்து வித்தவுட் யூஸிங் ஹியூமன் பர்சன்ஸ், வித்தவுட் யூஸிங் ஹியூமன் பீயிங்ஸ், ஹவு டு allocate so that there is a communication between two entities. Okay, communication entities னு வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணும்போது there are so many options. So closest pair problem finds the closest pair among a group of pair of points, group of points. Okay, so 20 points இருக்குது அப்படின்னா அதில் எந்த ரெண்டெல்லாம் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் க்ளோசஸ்ட் பேர் ப்ராப்ளம். கான்வெக்ஸ் ஹல் ப்ராப்ளம், எப்படி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் த மினிமம் ஏரியா விச் கேன் பி கவர்ட் பை யூஸிங் ஆல் த பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராக்டிக்கலாக ரியல் லைஃப்பில் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம். ஓகே, அதே மாதிரி காம்பினேட்டோரியல் ப்ராப்ளம்ஸ்ன்றப்போ ஜென்ரேட்டிங் பெர்மியூட்டேஷன்ஸ், சப்செட்ஸ், knapsack problem, which is a very famous problem in algorithms. இவ்வளோ பணம் இருக்குது, இவ்வளோ ஐட்டம் இருக்குது, மேக்ஸிமமாக இவ்வளோ வரத்துக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ஷாப்பிங் பண்ணுவீங்க, இந்த மாதிரி அகெயின் ஷிப்ஸு லோடிங் பண்ணுறது. ஓகே, அந்த இது வந்து knapsack ப்ராப்ளம். அதில் வந்து we can put all these problems under knapsack problem. அசைன்மெண்ட் ப்ராப்ளம், எந்த ஜாப் யாருக்கு கொடுத்தா ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஸோ சிஸ்டம்ஸ்லேயும் இது அப்ளிகபிள். அண்ட் ரெகுலர் அசைன்மெண்ட் ஆஃப் ஜாப்ஸ், ஷெட்யூலிங் ஆஃப் டைம் டேபிள், இதிலெல்லாம் வந்து அசைன்மெண்ட் ப்ராப்ளம். என்குயின்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஃபேமஸ் ப்ராப்ளம், சப்செட் ப்ராப்ளம். ஓகே, அண்ட் தென் வி ஹாவ் கிராஃப் ப்ராப்ளம்ஸ் விச் இஸ் வெரி யூஸ்ஃபுல் இன் அவர் நெட்வொர்க்கிங். ஓகே, மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ ப்ராப்ளம். அதில் வந்து நமக்கு ரெண்டு ஸ்பெஷல் அல்காரிதம்ஸ் இருக்குது. வி வில் பி சீயிங் Kruskal algorithm, Prim's algorithm. ஷார்ட்டஸ்ட் பாத் இன் அ கிராஃப். ஓகே, ஹவு டு ஃபைண்ட் அவுட் த ஷார்ட்டஸ்ட் பாத். அதில் வந்து சிங்கிள் சோர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்னு இருக்குது, ஆல் பேர்ஸ் ஷார்ட்டஸ்ட் பாத்தும் இருக்குது. நான் நெகட்டிவ் வேல்யூஸ்க்கு வி யூஸ் Dijkstra's algorithm. For negative values we go for Bellman-Ford algorithm. Floyd's algorithm for all pairs shortest path problem. இருக்கிற எல்லா பேர்ஸ்லேயும் எதெல்லாம் ஷார்ட்டஸ்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி ஸ்டடிங் இன் சப்சீக்வெண்ட் சாப்டர்ஸ். ஓகே, அண்ட் ரொம்ப ஃபேமஸ் ப்ராப்ளம் வந்து ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். ஒரு பர்சன் சேல்ஸ் பண்ணணும்,
5 சிட்டியை விசிட் பண்ணணும், எந்த பாத்தில் போனால் பெஸ்ட் அப்படின்றது தான் ட்ராவலிங் சேல்ஸ்மேன் ப்ராப்ளம். ஸோ சில ப்ராப்ளம்ஸை வந்து நம்ம டிஎஸ்பியாக நம்ம வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிவிட்டு we can solve it. ஓகே, ஹாமில்டோனியன் சர்க்யூட் ப்ராப்ளம். ஸ்ட்ரிங் ப்ராசஸிங்கில் வந்து ஸ்ட்ரிங் மேட்சிங் பண்ணலாம். அப்புறம் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸில் பாலினாமியல் எக்ஸிக்யூஷன், சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் an introduction for you. Okay, so we have seen what is an algorithm, fundamentals of algorithm problem solving, important problem types, and the next topic is fundamental data structure. As I told you, நம்மளோட அல்காரிதம்க்கு எந்த டேட்டா ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணால் பெட்டர்ன்ற மாதிரி நம்ம கொண்டு போனோம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃபண்டமெண்டல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். யூ கேன் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் ஆன் தட். We have list data structure, stack, queue, priority queue, graph, tree, set and dictionary. Okay, so how to design a new algorithm? I have listed the references covered. Hope my first lecture was helpful for you. Thank you for your patience listening. We'll come back again. Thank you.